Please subscribe Sadhguru Sai Creations. ரத்த ஓட்டம் குறைவு ஏற்பட்டு ஒரு சிலர் விரல்களை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஆம்புடேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு விரல்களாக எடுக்கிறது, இல்லை டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதங்களில் அல்சர் ஏற்படுறது, புண்கள் இருக்கும். இந்த மாதிரி பற்று மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த மூளை சம்பந்தப்பட்ட பக்கவாதம் மற்றும் ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்னதாக ஒரு கொசு கடிச்சிதுங்க, லைட்டாக சொரிஞ்சேன், அப்புறம் 2 நாள் கழித்து புண்ணாச்சு, இது அப்படியே பெருசாகிடுச்சுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பாதிப்புகள் வராமல் இருக்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதங்களில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். நரம்புகள் பலவீனம் அடைவதனால நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூரான்ஸ் நரம்புகள் பாதிப்பு, முக்கியமாக கால் பாதங்களில் தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுது. இதற்கு என்ன செய்யலாம்? பேசிக்காக சில தைல வகைகள் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக பற்று மற்றும் ஒற்றட முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பேசிக்காக நம்ம சுகருக்கு ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெடிசனோடையே சேர்த்து சில வகையான சித்த மருந்துகள், இல்லை சித்த மருந்து மட்டும்தாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அதனோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு சுகர்னால் கால்களில் ரத்த ஓட்டம் குறைவு ஏற்பட்டு ஒரு சிலர் விரல்களை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஆம்புடேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு விரல்களாக எடுக்கிறது, இல்லை காலே பார்த்தோம்னா ஒரு மாதிரி கருமை நிறத்தில் மேலே ஸ்கின் எல்லாமே பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவர்கள் கால்கள் தரையில் வச்சு நடக்கிறோமா இல்லையா, ஒரு சென்சேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷனும் குறையிறதுனால காலோட கலர், நம்ம ஸ்கின் டோன் ரொம்ப டார்க்காக நமக்கு கருமை நிறத்தில் மாறிக்கிட்டே வரும். ஸோ எந்த மாதிரியும் ஒரு உணர்வே தெரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரைனஸ் இருந்து சில நேரங்களில் தோல் உரிந்து வர மாதிரியும் இருக்கும். அதனுடைய சேர்ந்து ஒரு சிலருக்கு டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதங்களில் அல்சர் ஏற்படுறது, புண்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கால்களில் வராமல் இருப்பதற்கு மற்றும் சுகர் லெவல் நமக்கு இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் நமக்கு கட்டுக்குள் வைப்பதற்கு என்னென்ன மூலிகை மருந்துகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பற்று முறை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மருந்து வகைகள். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் கால் பாதங்களில் நம்ம இந்த மாதிரி பற்று மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். கால் பாதத்தில் நரம்புகள் வலிமையாகும். சுகர்னால் நமக்கு பாதிப்புகள் அதிகம் வராமலும் இதனால் தடுக்க முடியும். ஸோ இந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். இதற்கு என்னென்ன மூலிகைகள் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆவாரம் பூ மற்றும் இலைகள், ஆவாரம் பூ மற்றும் இலைகள் இதனோட பொடி நம்ம எடுத்து வச்சிடணும். அதனோட எல்லா மூலிகையும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும். கடுக்காய், ஸோ கடுக்காய் பொடியும், ஸோ ஆவாரம் பூ இலை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம கடுக்காய் பொடியும் எடுத்து வச்சிடணும். இதனோட குப்பை மேனி பொடி, இப்போ இது ஒரு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம கால்களில் ஏதாவது நமக்கு பூஞ்சை தொற்று இருந்து அதனால் வலி அதிகமாக இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு குப்பை மேனி தேவைப்படுது. அடுத்ததாக மஞ்சள் பொடி. இப்போ மஞ்சள் நமக்கு சொல்லவே தேவையில்லை, பெஸ்ட்டு ஒரு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு மஞ்சள் முக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுது. ஸோ இதனோட மஞ்சளும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா வசம்பு பொடி.
வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கே தெரியும். நமக்கு எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், முக்கியமாக இந்த வசம்பு சொல்லக்கூடியது இந்த மூளை சம்பந்தப்பட்ட பக்கவாதம் மற்றும் ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகளில் சேருது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமான ஒரு மூலிகை தான் வசம்பு. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு சேர்த்து ஒரு பவுடர் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ தினந்தோறும் இதை என்ன பண்ணோம், நல்ல வெந்நீர் விட்டு கலந்து காலில் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே நம்ம அப்ளை பண்ணணும். எந்த இடத்தில் நம்ம தடவணும் அப்படின்னா, காலில் ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மூட்டு பகுதியிலேருந்து கால் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுடணும். ஸோ கால்களில் நல்லா தண்ணீர் விட்டு கழுவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல வெந்நீரை இந்த பவுடரில் விட்டு நல்லா கலந்து கால் மேற்பகுதி, அதாவது கால் பாதத்தோட மேல் பகுதியிலையும் கால் பாதத்தோட அடிப்பகுதி, கால்களை சுற்றி நம்ம இதை அப்ளை பண்ணிடணும். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழித்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வெந்நீரில் ஒரு 5லேருந்து 7 நிமிடங்கள் ஸோ கல்லுப்பு போட்டு கால்களை அதில் டிப் பண்ணி வைக்கணும். ஸோ இதனால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னா, நமக்கு சுகர்னால் கால்கள் நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மாதிரி சென்சேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். கால் நரம்புகள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது, மறுத்து போகிற உணர்வு, கால் ஃபூட்டில் நமக்கு எங்கே அல்சர் வந்துருமோ, டயபெட்டிக் அல்சர் வந்துருமோ, சின்னதாக ஒரு கொசு கடிச்சிதுங்க, லைட்டாக சொரிஞ்சேன், அப்புறம் 2 நாள் கழித்து புண்ணாச்சு, இது அப்படியே பெருசாகிடுச்சுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பாதிப்புகள் வராமல் இருக்க இந்த மருந்து குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வாரம் 3 முறை செய்தாலே நமக்கு நல்ல பலன் தரக்கூடியது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உடலில் நமக்கு உள் உறுப்புகள்லையும் பலப்படுத்துவதற்கு, சுகர் லெவல் குறையிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா மஞ்சள் ஒரு மிக சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் தாண்டிக்காய், மாசிக்காய், இது ரெண்டுமே சுகர் லெவலை நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தாண்டிக்காய் சூர்ணம்லாம் பார்த்தோம்னா டயபெட்டிக் அல்சர் இருக்கு இல்லையா, சுகர்னால் நமக்கு காலில் புண்கள் வருது, நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதை குறைப்பதற்கும் உடல் சோர்வை குறைப்பதற்கும் தாண்டிக்காய் கற்பம் நமக்கு பயன்படுது. ஸோ இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். சுகர் லெவலும் நமக்கு கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இந்த பதிவில் சுகர் லெவல் அதிகமானால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.